சக்தி, நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த டப்பாவில என்ன இருக்கு? லொட்டு லொட்டுன்னு தட்டிட்டு இருக்க. இது டப்பா இல்ல பாட்டி, லேப்டாப். அது என்ன டப்பாவோ? ஏன் லொட்டு லொட்டுன்னு தட்டிட்டு இருக்க? மாமாவுக்கு பாஸ்போர்ட்டுக்கு தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். முன்னெல்லாம் பாஸ்போர்ட்டும் மூட்டைக்குள்ள வரும், இப்ப டப்பால வருதோ? ஐயோ பாட்டி, கொஞ்சம் சும்மா இருங்க பாட்டி. அத்தை, மாமா எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? அதை ஏமா கேக்குறேன்? வெளிநாடு போகலான்னு சொல்லிட்டியா? அவனுக்கு காலு பூமியிலேயே இல்ல. சூட்கேஸ் வாங்கணுமா, ஷூ வாங்கணுமா, கர்ச்சீஃப் வாங்கணுமா, கமகமன்னு வாசனை அடிக்கிற மாதிரி சென்ட் வாங்கணுமா, அப்புறம் என்னென்னமோ வாங்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்காமா அவன். உன் கூட சேர்ந்து வெளிநாடு போறதுல அவ்வளவு குஷியா இருக்கான் அவன். சக்தியும் நானும் வெளிநாடு போறோம்னு இந்நேரம் எல்லா கடையிலையும் சொல்லியிருப்பான். மாமா, நீங்க ஊருக்கு போறதுக்காக அக்கா பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பொண்ணு ரங்கம், முகத்துல களைய காணோம்? என்னாச்சு மாமா? வெளிநாடு போறதுக்கு என்னென்னமோ வாங்கணும்னு போனீங்களா? எல்லாம் தான் நம்ம வீட்ல இருக்கே, எதுவும் வாங்கலையா? சொல்லுங்க மாமா. வாங்கல சக்தி. ஏன் வாங்கல? இல்ல, எதையுமே வாங்க பிடிக்கல சக்தி. ரமாமணி சொன்ன மாதிரி உங்க முகம் கலை இழந்திருக்கு. என்ன ஆச்சு சொல்லுங்க மாமா. வசந்த் அம்மா அந்த மதன் யாரையாவது பாத்தீங்களா? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? சச்சா, அப்படிலாம் நான் யாரையுமே பார்க்கல சக்தி. அப்புறம் ஏன் உண்மைன்னு ஏதோ தொலைச்சா மாதிரியே இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சக்தி, இவ்வளவு நாளா நம்ம எல்லார் கூடயும் வீட்டுல இருந்தால, இப்போ வெளிநாடு போலான்னு சொன்னதும் ஒரு சின்ன கவலை போல இருக்கு. மாமா, அத்தை சொல்றது சரியா? உங்களுக்கு அந்த கவலை தானா? சக்தி தம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டா அவ உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். டாக்டர் சொன்ன விஷயத்த சக்தி கிட்ட எப்படி சொல்றது? சொன்னா சக்தி மனசு வேதனைப்படுமே. எந்த சூழ்நிலையிலையும் சக்தி கிட்ட மட்டும் அந்த விஷயத்த சொல்லவே கூடாது. சொல்ல மாட்டேன். என்ன மாமா யோசிக்கிறீங்க? சின்னத்த சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு பக்கம் கவலையா தான் இருக்கு. எங்களை பத்தி ஏன்டா கவலைப்படுற? நீயும் சக்தியும் வெளிநாட்டுக்கு போறீங்களே, போறவங்க அங்கேயா இருந்த போறீங்க? ஒரு மாசம் தானேடா, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு மாசம் ஓடி போயிருந்தா. அது சரி. பொண்ணுங்க மனசை போட்டு குழப்பிக்காத, ஊருக்கு போற வழிய பாரு. சக்தி, நீ எல்லாம் ஏற்பாடு பண்ணுமா? சரிங்க பாட்டி, நானும் மாமாவும் வெளிநாடு போறோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை சந்தோஷமா அனுப்பி வைங்க. என்ன மாமா, ஓகேவா? சரி. கடவுளே, நீதான் இந்த பயணத்தை தடுக்க எனக்கு ஒரு வழி சொல்லணும். சக்தி உசுரோட 100 வருஷம் வாழணும். சக்திகிட்ட சொல்ல முடியாம இப்படி ஒரு சிக்கல் எனக்கு கொடுத்துட்டியே, நான் என்ன செய்யறது? அத்தை, மச்சான் வந்துட்டாரு போல. மச்சான், 2 நாளைக்கு வர சொல்லியிருக்கேன். வடபழனி போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். மதன், ஏன்பா இவ்வளவு லேட்டு? மணி 10 ஆயிடுச்சு. ஏமாப்ல, தினமும் இப்படிதான் லேட்டா வருவியா? அங்கிள், நேரங்காலம் டாக்டர் தொழிலுக்கு எது? என்ன மச்சான், உங்க மகன் இப்படி சொல்றான்? நீ கேளுமா. மதன், நீ புது மாப்பிள,
கொஞ்ச நாளைக்கு கிளினிக் லீவ் போட்டுட்டு பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருடா. அத்தை அப்புறம் பேஷண்ட் எல்லாம் யார் கவனிச்சுக்கிறது? ஆ, நீ சொல்றது சரிதான். அப்போ நான் சொல்றது கவனமா கேளு. கிளினிக்ல பேஷண்ட்டுகளை எப்படி பரிவா கவனிச்சுக்கிறியோ அப்படிதான்டா மனைவி கிட்டயும் பரிவா அன்பா இருக்கணும். கிளினிக்ல இருந்து வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அவகிட்ட ஒரு வார்த்தை போன் பண்ணியாவது பேசு. அவளுக்கு இந்த ஊர் புதுசு இல்லையா, அவ உன்னை நம்பிதானே வந்திருக்கா. என்னென்ன நான் சொல்றது சரிதானே? ஆமாமா, நீ சொல்றது கரெக்ட் தான். டே மதன், அத்தை சொல்றதை கேட்டுக்கடா. அண்ணன் வீட்டுக்கு வந்தமா 2 நாள் இருந்தமா நல்ல தின்னமான்னு போறதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாம எங்க வீட்டு விஷயத்துல மூக்க நுழைக்கிற? அண்ணி, ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க. மதன் கிட்ட புதுசா கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டி எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுங்க. நீயே சொல்லுமா, உனக்குதான் எல்லா விஷயம் தெரியுமே. எனக்கு உள்ள கருகுது. ஆ? என்னது கருகுதா? மேல தோசை சுட்டுட்டு இருந்தேன், அது கருகுதுன்னு சொன்னேன். ஓ, நீயே என் பையனுக்கு நல்ல விஷயமா சொல்லிக் கொடு. சரிங்க அண்ணி. மதன், உன் பொண்டாட்டிக்கு பூ அல்வா வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வந்துடாத. அப்போ கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே? நீங்க எங்க கொடுக்க விட்டீங்க? நான் அதுக்கு தான் அங்க போயிட்டு இருந்தேன். நீங்க அதுக்குள்ள இங்க கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஓ ஆமால்ல, சாரி. மதன், நான் ஊருக்கு சீக்கிரமா கிளம்பிடுவேன். அதான் உனக்கு சொல்ல வேண்டியதுல இப்பவே சொல்லிடுறேன். பூமிகா, பூமிகா. ஐயோ அத்தை, என்ன இப்படி முறைக்காதீங்க அத்தை. அம்மா என்ன கூப்பிட்டா நான் என்ன பண்றது? ஏய், நீ கூப்பிடு, வா. அத்தை கூப்பிடுறா. பூமிகா, பூமிகா, பூமிகா. மச்சான் என்னதான் கூப்பிடுறாரு அத்தை? பூமிகா. அதான் மதனும் மல்லிகாவும் மாத்தி மாத்தி கூப்பிடுறாங்களே. போ, போய் தொலை. ஏய், இந்தா தண்ணி கொண்டு போ அவனுக்கு. பூமிகா. இந்த வந்துட்டேம்மா. டேய், உன் பொண்டாட்டி வர்றா, அவ முன்னாடி சிரிச்ச முகமா இருடா, இல்லனா வருத்தப்படுவா. சரிங்க. ஏய், இப்படி இல்லடா, மகிழ்ச்சியா சிரிச்ச முகமா இருடா. சரிங்க அத்தை. வந்துட்டு இருக்கேம்மா. அது குடுங்க மச்சான், இந்தாங்க தண்ணி குடிங்க, குடிங்க. இந்த பக்கம் ஒரு இம்சை, அந்த பக்கம் ஒரு இம்சை, 2 இம்சையும் சேர்ந்து என்ன இம்சை பண்ணுதுங்க? என்னடா மதன் யோசிச்சுட்டு இருக்க? பூவையும் அல்வாவையும் உன் பொண்டாட்டி கையில குடுறா. ஏய் இந்தா, நீ கேட்ட பூவும் அல்வாவும். டேய், பொண்டாட்டிக்கு பூ குடுக்கற லட்சணத்தை பாரு. இப்படியாடா குடுப்பாங்க? நல்ல சிரிச்ச முகமா சந்தோஷமா குடுறா. சரிங்க அத்தை. செல்லம், இந்தா நீ கேட்ட பூவும் அல்வாவும். மச்சான், ரொம்ப நன்றி மச்சான். அத்தை போதுமா? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நடந்துக்கிட்டேனா? ஏய், இதுல ஏன் ஆசை என்னடா இருக்கு? நீ எப்ப பார்த்தாலும் கிளினிக் பேஷண்ட் வேலைன்னு அலைஞ்சுகிட்டு இருக்க. ஒரு குடும்பத்துல புருஷனா எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியலையே. அதனாலதான் நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் சரியா நடந்துட்டா நான் ஏன் உனக்கு சொல்ல போறேன்? சரிங்க அத்தை. மச்சான், ரொம்ப டான்ஸ். அட அட அட, என்னம்மா இங்கிலீஷ் பேசுறா? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பூமிகா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வா உள்ள. போயிட்டு வா, அத்தை கூப்பிடுறாங்கல்ல, குடு. வா. என்ன தலைன மந்திரமா? ஓது ஓது, நீ என்ன ஓதுனாலும் உன் பாச்சா பலிக்காது. தவறி வந்தவளோட தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது மதனை பெத்தவன்ற முறையில எனக்கு தாண்டி இருக்கு. என்னம்மா சொல்லுங்க. இத பாரு பூமிகா, இந்த பூவை உன் புருஷன் கையால வச்சு விட சொல்லு. பொண்ணுங்க மத்தவங்க கிட்ட வைக்கப்படலாம், ஆனா தாலி கட்டினவங்க கிட்ட வைக்கப்படக்கூடாது. சரிம்மா. அப்புறம் இந்த அல்வாவை உனக்கு ஊட்டி விட சொல்லு. போங்கம்மா, அத நான் எப்படி சொல்றது?
நான் சொல்லி அவர் கேட்கலன்னா என்ன பண்றது? அவ நீ சொன்ன மாதிரி கேட்கலனா என் பேரை சொல்லு. அப்புறம் பாரு, பூவும் தலையில வச்சு விடுவான், அல்வாவையும் ஊட்டி விடுவான். போங்கம்மா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. சரி, நான் மச்சரம்க்கு போறேன். சரி, இத பாரு, நீ இப்படியே சிரிச்சிட்டு போ. அப்பதான் அவனுக்கு உன் மேல பாசம் வரும். ஏய், என்னாச்சு? அம்மா. ஏய், நீ என் பொண்ணு மாதிரிடா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அழாம சிரிச்ச முகத்தோட போ. மச்சான். ஏய் மச்சாங்க சன்ன மண்டே உடைச்சிருவேன். என்ன சொல்லி தொலை. அது எனக்காக நீங்க பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். மச்சான், இந்தாங்க, இந்த பூவை என் தலையில வச்சு விடுங்க. வா, அது ஒண்ணுதான் பாக்கி. தலையில முதல்ல இங்க பாரு, இந்த மாதிரி எண்ணத்தோட என் பக்கத்திலே வராத போ. மச்சான், நீங்க என் தலையில பூ வச்சு விடலன்னா மல்லிகா அம்மா உங்களை கூப்பிட சொன்னாங்க. கூப்பிடவா? மல்லிகா அம்மா. இப்ப என்ன, உன் தலையில இந்த பூ வைக்கணும் அவ்வளவுதானே? கொடுத்து தொலை. ஏய், என்ன சிரிக்கிற? இல்ல மச்சான், முத்தானூர் கிராமத்துல எவ்வளவு ஆசையா எனக்கு பூ வச்சு விட்டீங்க. அத நினைச்சு பார்த்தேன், அதான். ஊருக்கு வந்ததே தப்பு, உன்னை பார்த்தது அதை விட பெரிய தப்பு. என்ன மச்சான், என்ன யோசிக்கிறீங்க? நீங்க யோசிக்கிறத பார்த்தா என்ன பார்த்தது தப்புன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அப்படியெல்லாம் நினைக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா என் மேல அம்புட்டு பாசம். மச்சான், இந்த அல்வாவை எனக்கு ஊட்டி விடுங்க. இது வேறயா? என்னை ஏன்டி இப்படி டார்ச்சர் பண்ணுவ? இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? நீ திரும்பி தொலைய வேண்டியதானே? இல்ல மச்சான், பொண்டாட்டிக்கு புருஷ அல்வா ஊட்டி விட்டா ஆசை அதிகமாகும்னு மல்லிகா அம்மா தான் சொன்னாங்க. யாருக்கு? நம்ம 2 பேருக்கு தான் மச்சான். நீங்க ஊட்டி விடலன்னா அவங்கள கூப்பிட சொன்னாங்க. மல்லிகா அம்மா. ஏய், ஏன்டி கத்திய மானத்தை வாங்குற? கொடுத்தல. இந்தா. இந்தாங்க, சாப்பிடுங்க. ஏய், போடி. ஏய், போடினா. மல்லிகா அம்மா. ஏய், தொல்ல குடு. சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மாமா, என்ன யோசனையில் இருக்கீங்க? ஏன் சக்தி, இப்ப நம்ம எதுக்கு வெளிநாட்டுக்கு போறோம்? என்ன மாமா நீங்க இப்படி கேக்குறீங்க? புதுசா கல்யாணம் ஆனவங்க ஊட்டி கொடைக்கானல் அப்படிலாம் போற மாதிரி நம்ம வெளிநாடு போறோம். அதுவும் இல்லாம பாட்டி கூட ஆசைப்படுறாங்கல்ல, அவங்களுக்காகவாவது. அதுக்கு வெளிநாடு தான் போகணுமா சக்தி? வெளிநாட்டுக்கு போறதுல உங்களுக்கு இப்ப என்ன ப்ராப்ளம்? அன்னைக்கு வெளிநாட்டுக்கு போறோம்னு சொன்ன உடனே அவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க. இன்னைக்கு என்னடா இப்படி கேக்குறீங்க?
இல்ல சக்தி, நாம இங்கேயே இருந்துடலாம்னு எனக்கு தோணுது. இப்ப என்ன சொல்ல வரீங்க? சக்தி, எனக்கு குழந்தையை விட நீதான் வேணும் சக்தி. நானும் உங்க கூட தானே வரேன். நான் தான் உங்க பக்கத்திலேயே இருக்க போறேன். அப்புறம் என்ன? ம்ஹும். இல்ல சக்தி, எனக்கு பயமா இருக்கு சக்தி. பயமா? எல்லாம் பயம்தான் உங்களுக்கு போயிடுச்சு. இனிமே என்ன பயமா? வெளிநாட்டுக்கு போனா நான் உங்ககிட்ட இல்லாம போயிடுவேனா? எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு சக்தி. வேண்டாம் சக்தி, வெளிநாடு போக வேண்டாம் சக்தி. மாமா, இப்ப உங்க மனசு யாரு மாத்தினாங்க? யாரோ சொல்லி கொடுத்து பேசுற மாதிரி நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. எதையும் மறக்காம இப்ப என்கிட்ட உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? நான் எவ்வளவு முயற்சி எடுத்து உங்க பாஸ்போர்ட், விசா எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். திடீர்னு நீங்க இப்படி பேசுறா எப்படி? இப்ப என்ன பயம் உங்களுக்கு, சொல்லுங்க. அது வந்து உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு புரியல சக்தி. அப்ப என்கிட்ட சொல்ல மாட்டீங்க. அப்படின்னா என்கிட்ட இனிமே எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க யாரோ நான் யாரோன்னு இருந்துடுவோம். ஐயோ சக்தி, கோவப்பட்டு அப்படிலாம் சொல்லாத சக்தி. என்னால தாங்க முடியாது. நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். என்ன நல்லதுக்கு சொல்றீங்க? எனக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், இந்த வம்சம் விருத்தி ஆகணும்னு எல்லாரும் விரும்புறாங்க. நீங்க மட்டும் ஏன் வேணாம்னு சொல்றீங்க? இல்ல, நாம வெளிநாட்டுக்கு விமானத்துல தானே போறோம். இப்போ பேப்பர்ல டிவி எல்லாம் பாக்குறோம்ல, ஒரு விமானம் காணாம போச்சு, அப்புறம் பார்த்தா இன்னொரு விமானத்தை சுட்டு போட்டாங்கன்னு செய்தி வருதுல்ல. அதே மாதிரி நீ நானும் போற விமானத்தை யாராவது சுட்டு போட்டா என்ன பண்றது? இல்ல காணாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஒருவேளை யாராவது கடத்திட்டாங்கன்னா அப்ப என்ன பண்றது? சக்தி, ஆபத்துன்னு தெரிஞ்சு நம்ம விமானத்துல போகணுமா? அது மட்டும் இல்ல சக்தி, அந்த வசந்த அம்மா வேற அடிக்கடி நாம சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு சாபம் விடுறாங்க. விமானத்துல போய் விபத்தை விலை கொடுத்து வாங்கணுமா சக்தி? என்ன மாமா, அதே பேப்பர்லயும் டிவிலயும் கேஸ் ஸ்டவ் வெடிச்சு குடும்பமே பாதிக்கப்பட்டுருச்சுன்னு செய்திலாம் வருது இல்ல? நீங்க டெய்லி கேஸ் ஸ்டவ் பத்த வைக்கிறீங்க தானே? அப்ப பயந்தா சமைக்க முடியுமா, இல்ல சாப்பிடதான் முடியுமா? இது பாருங்க மாமா, நான் உங்க பக்கத்துலயும் நீங்க என் பக்கத்துலயும் இருக்கும்போது நமக்கு எந்த ஆபத்தும் வராது. இனிமே நீங்க இப்படிலாம் யோசிக்காதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நாம 2 பேரும் வெளிநாடு போறோம். ஐயோ, இப்ப என்ன செய்யறது? டாக்டர் சொன்ன விஷயத்த சக்தி கிட்ட சொல்றதுதான் ஒரே வழி. சொல்லிருவோம். இல்ல, அப்படி சொன்னா இந்த வீடு துக்கத்துல முடிகிறோம்ல. வீரகாளியம்மா, நீதே என் சக்தியை காப்பாத்தணும். என் சக்திக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. பூமிகா, துணிமணிலாம் எடுத்து வச்சிட்டியாமா? எடுத்து வச்சிட்டேன் மாமா. மாமா, என்ன கூட்டிட்டு போறதுக்கு உண்மையிலே மச்சானுக்கு இஷ்டமா? அதெல்லாம் யோசிக்காதம்மா. இப்ப நீங்க ஹனிமூன் போறீங்க, நீயும் மதனும் மட்டும் தனியா இருக்க போறீங்க. அங்க கூட உன் மேல இஷ்டம் வரலாம் இல்லையா? இடம் மாறினா கொஞ்சம் மனசு மாறுமா. நீ நம்பிக்கையோட கிளம்புமா. மாமா, எனக்கு அவரு கூட தனியா இருக்கணும் ரொம்ப ஆசைதான். ஆனா என் மேல ரொம்ப கோவப்படுவாரோன்னு ரொம்ப பயமா இருக்கு. ஒன்ன கிளம்பி போய் ஒன்ன திரும்ப வருவோமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு மாமா. ஒரு சந்தேகமும் வேண்டாம். நீ ஏன் இப்படிலாம் யோசிக்கிற? நல்லதே நடக்கும் நினை. மதனுக்கும் உனக்கும் மல்லிகா மூலமா ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தலான்னு கடவுள் நினைச்சிருக்கலாம் இல்லையா? நீ வேணா பாருமா, மலை கிராமத்துல நீ மதனை சந்திச்சல்ல, அதே மாதிரி மதனை சந்திக்க போற. வா, இந்த புடவைலாம் வந்து பாரு. இதோ இது எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு மாமா. இது இது இன்னும் நல்லா இருக்கு. எல்லாம் உனக்குதான். இந்த புடவை எல்லாம் மல்லிகா உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கா. எல்லாத்தையும் உன் பேக்ல வச்சுக்க. சரிங்க மாமா.
என்னடா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்ட? ஹனிமூனுக்கு ரெடி ஆயிட்டியா? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. என்ன என்னம்மா பண்ண சொல்ற? குடும்ப கௌரவம் சொல்லி என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்ட. டேய், அப்படின்னா குடும்ப கௌரவத்துக்காக அவளோட ஹனிமூன் கொண்டாடிட்டு வர போறியா? டேய், நீ கிளம்புறது பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. மா ஏமா பயப்படுற? அத்தைக்காக நடிக்க. இப்ப நான் உம்மன் இருந்தேன்னு வச்சுக்கேன், ஏன்டா இப்படி இருக்கேன்னு அப்படியே நச்சரிப்பாங்க. அதுக்கு தான் இப்படி நடிச்சிட்டு இருக்கேன். அந்த மலைநாட்டுக்காரியோட போய் எப்படா ஒன்னா தங்க போற? அட நீ வேற ஏமா, ஊருக்காக மட்டும் தான் நாங்க ஒன்னா போறோம். அதுக்காக அவ கூட ஒட்டி பண்ணலாம் நீ கனவுல கூட நினைக்காத. நான் மொத மாடியில ரூம் எடுத்தனா அவளுக்கு 5வது மாடியில ரூம் எடுத்து தங்க வைப்பேன். என் காத்து கூட அவன் மேலப்படாது. மதன், இந்த மாதிரி நெருக்கடியில ஏற்படுதுன்னு நீ சங்கடப்படாதடா. நீ ஊருக்கு போய் திரும்பி வந்த உடனே அவளை செட்டில் பண்ணி அனுப்பிடுறேன். நானும் அவளை எப்படி என் வாழ்க்கையில இருந்து விலக்கி வைக்கணும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கே கூட ஏதாவது ஐடியா வருமா? சரி மதன், நீ கிளம்பி வா. உன் அத்தை மல்லிகா கீழே காத்துக்கிட்டு இருக்கா. பூமிகா, இந்த ஹனிமூன்ல உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டி.